வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து ஒன் சைட் டிசைன், ஓவரால் மோட்டிவ், சிம்பிள் டிசைன் அந்த மாதிரி இல்லாமல் சென்ட்ரலில், அதாவது ப்ளவுஸ் கழுத்துக்கு கீழே சென்ட்ரல் ஒரு மோட்டிவ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை போட்டுட்டு ஓவரால் புட்டாஸ் அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் லைனில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி, அதாவது டெய்லர் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் தள்ளி நம்ம ஜரி த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம செயினுக்கு யூஸ் பண்ணும்போது அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாரீ மெட்டீரியல் அப்படின்றதுனால உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 லைன் வந்து ஜரி கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாரியோட ஆப்போசிட் கலர் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான், அதாவது நல்ல டார்க் பிங்க் பர்பிள் கலர் மாதிரி, பட் பர்பிளை விட கொஞ்சம் நம்மளுக்கு ஷேட் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு வந்து டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டை கொஞ்சம் தேவைங்கிற அளவுக்கு ஒரு லைன் போடுற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு இடையில வந்துட்டு நாட் போட்டுட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஒர்க்கா செஞ்சு காட்டுறேன். வேணும்னா நம்ம வந்து நூல் சுற்றிக்கலாம். பட் நான் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நூல் தான் இருக்குது, சுற்றணும், இல்லை ஒரு லைன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடையில நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சிக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் விழுகாது சில்க் த்ரெட்டுன்றதுனால. இது வந்து ஃபுல்லாக ஒரு லைன் ஜரிக்கு அடுத்து நம்ம இது பிங்க் கலர் ஃபுல்லாகவே ஒரு லைன் கொடுத்துடலாம். ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கிற மாதிரி கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இது ஆல்ரெடி வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி ஷேட் இருக்குது. ஸோ நம்ம கோல்டு கலர் யூஸ் பண்ணால் அவ்வளோ எடுக்காது. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி ப்ரௌன் ஷேட் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான். அதை நம்ம எப்பயும் போல் நம்ம அதாவது கோல்டன் கலருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே கலர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட் சாண்டல் கலர் மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் 2 பீடாக அட்டாச் பண்ணிவிட்டு, இது வந்து நார்மல் நெக் லைன் தான். நம்ம எப்பயுமே ஒரு லைன் வந்து சுகர் பீடு, ஒரு லைன் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின், இல்லைன்னா ரவுண்ட் பீட்ஸ் பஞ்சில் கிடைக்குள்ள அந்த ரவுண்ட் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்குக்கு இந்த மெத்தட் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின். நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து நம்பர் 20 அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். 18 and 20 யூஸ் பண்ணலாம். 14 வந்து ரொம்ப பொடியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இந்த கொடி டிசைன், இல்லை வந்து நம்ம வளைவாக போடுறோம், சின்ன சின்ன மோட்டிவ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்பர் 14 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் 18 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் எப்பயும் போல் நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா, சேம் அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீட் வச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு லைன் த்ரெட் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு லைன் வந்து சுற்றிருக்கேன். அதாவது நம்மளுக்கு ஃபுல்லாக இருந்த த்ரெட்லேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த சென்டர் மோட்டிவ் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து கரெக்டாக ப்ளவுஸில் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி ரவுண்டு மாதிரி தான் போட போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு பேங்கிள் வச்சு அதை சென்டர் பண்ணி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கிறேன். பட் இதில் தான் நம்ம போடணும் அப்படின்றது கிடையாது. அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த சென்டர் மார்க் பண்ணுறதுக்காக பேங்கிள் வச்சு சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஷேடு எல்லா இடத்துலையும் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விடாமல் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டரில் வந்துட்டு நான் கோல்டு கலரில் ஸ்டோன் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் தைக்கிற மாதிரி ஸ்டோன். ஸோ அதனால் ஸ்டிக் பண்ணால் நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் த்ரெட்டு வந்து உங்களுக்கு இதை ஃபில் பண்ணும்போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிங்க் கலர் த்ரெட்டே வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதை வந்து இந்த ஸ்டோனை வந்து ஸ்டோன் கலர்லேயே விட போகிறதில்ல.
அதுக்கு மேலே நம்ம வந்து பிங்க் கலர் த்ரெட்டு கொடுத்து அது பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் இந்த டிப் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஃபுல்லாக நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம் மேலே ஃபுல்லாக. ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த கோல்டு கலரில் த்ரெட் லைட்டாக தெரியுது. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அதை சுற்றி பீடு வைக்கும்போது அது மறைஞ்சிரும். இருந்தாலும் அது தெரியக்கூடாது ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த நம்ம நார்மலாக எந்த கலர் த்ரெட் வச்சு ஃபில் பண்ண போகிறோமோ அதை வச்சு நம்ம அந்த ஸ்டோனை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு எம்போஸ்டாக ஒரு ஃபில்லிங் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்டோன் மாதிரி ரொம்ப பளபளன்னு இல்லைனாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டோனோட எஃபெக்ட், அந்த ஷேப், அந்த இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுவே நம்ம வந்து ஒரு பைப்பிங் கார்டு உள்ளே வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த ஸ்டோன் வச்சு பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டோன் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த எம்போசிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை சுற்றியும் வந்து சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்து நெக்லைனுக்கு வச்ச சுகர் பீட் தான் இதுலேயும் வைக்க போகிறோம். எப்பவும் போல் 2 வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் அதே மாதிரி சேம் ஒர்க் தான். நம்ம நெக்லைனில் என்ன ஒர்க் பண்ணமோ சேம் அதே ஒர்க்கு தான் நம்ம கண்டினியூவாக பண்ணுவோம். பட் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வைக்கும்போது பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டோனுக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று விட்டு ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்து பண்ணிக்கோங்க. அது நீங்கள் வந்து சென்டரில் வைக்கிற ஸ்டோன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை சுற்றி மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, மறுபடியும் ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீடு, ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ வச்சாச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4ம் சுகர் பீடும் ஒன்றா மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அரும்பரும்பாக கொடுப்போம் இல்லையா, சேம் அது மாதிரி. இதுக்கு வந்து நார்மலாக நம்ம பீடு அட்டாச் பண்ணுற த்ரெட் இல்லாமல் நான் வந்து இந்த ப்ளவுஸோட கலர் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு லைட்டாக வெளியே தெரிஞ்சாலும் தெரியாமல் இருக்குன்றதுக்காக. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பீட்ஸ் வைக்கும்போது கரெக்டாக நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். இந்த மாதிரி எகெயின் சேம் நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி, அதாவது நம்ம லாஸ்ட்டாக அந்த ரவுண்டில் போட்டிருக்கிற இப்போ பாருங்கள் இந்த சுகர் பீட்ஸை ஒட்டி போட்டோன்னா தான் ஸோ நம்மளுக்கு அது கொஞ்சம் விலகி வராது. பீடு வந்து ஒட்டி நம்மளுக்கு வரும். அந்த சுகர் பீட்ஸோட ரவுண்ட் பீட்ஸ் வந்து ரொம்ப ஒட்டி வரும். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக போட்டுக்கணும். சேம் இதே மாதிரி ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான், சேம் அதே சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரவுண்டு டிசைன்ஸ் போடும்போது நம்ம அடுக்கடுக்காக நிறைய டிசைன்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம். அது நம்மளோட அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்தது. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் வச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அரும்பருமாக வைக்கிறோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். 2 லைன் வந்து சேம் அதே சுகர் பீட்ஸு, மறுபடியும் வந்து ஒரு பேர்ல் வச்சுருக்கேன். ஸோ சேம் அதே நார்மல் த்ரெட் வச்சு தான் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அதனால் வந்து 2 வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப லாங்காக போகிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்து லென்த் அதிகமாக கொடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ரெண்டு பீடு வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடும் ஒரு பேர்லும் வச்சு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ரிட்டன் கொண்டு வந்து மறுபடியும் சுகர் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
சேம் இதே வந்து ப்ராசஸ் தான் நம்மளுக்கு அகெயின் போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு ப்ளவுஸ் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்கு வெளியே தெரியாது. நம்ம வந்து ஒவ்வொரு பீடுக்கும் வந்து எண்டு நாட், அதாவது நாட் போட்டு முடிக்கலாம். பட் அப்படி போட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து லைட்டாக நம்மளுக்கு லூஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒன்று லைஃப் கிடைக்காம போகும். அதாவது கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதில் சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் இது தான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு சென்ட்ரலில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய மோட்டிஃபே போதுமானது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வந்து ஓவரால் புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இதோட முடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் இதுவே போதும். ஸோ அதனால் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் புட்டாஸ் வந்துட்டு நம்ம எப்பயும் வந்து 3 இது வைப்போம், அக்கு மாதிரி டிசைன்ஸில் வைப்போம். ஸோ அது மாதிரி தான். அதே மாதிரி நம்பர் 4ம் சுகர் பீடும் மாற்றி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன மாதிரி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் 4ம் சுகர் பீடு வச்சு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே த்ரெட்டை மறுபடியும் சென்ட்ரலில் எடுத்துகிட்டு வந்துட்டு எகெயின் இந்த சைடு இப்படி இல்லாமல் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து சுகர் பீட்லேருந்து அப்படியும் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்படி வைக்கிறோமோ அக்கு மாதிரி வைக்கிற டிசைன்ஸ்லேயே நம்ம என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒன்றை மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வச்சு முடிச்சாச்சு. சேம் இதுக்கும் நான் வந்துட்டு ப்ளவுஸ் கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு இந்த லைனாக தெரியாது. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஓவரால் புட்டாஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுத்துருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து நம்ம நல்லா எல்லோ கோல்டு கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. ஸோ அதனால் இந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்ததுனால ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிள் டிசைனாக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும், நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.